எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயரமாக வளர்வதற்கான எளிய சில எக்ஸசைஸ்களும் உணவு முறைகளும் பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகள் உயரமாக வளர, அதாவது வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு பரம்பரையாக கூட ஹைட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கலாம். ஒரு சில உணவு பழக்கம் மூலமும் உடற்பயிற்சி மூலமும் நம்மளுடைய உயரத்தை அதிகப்படுத்த முடியும். நான் இப்போ சொல்கிற தகவல் 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான். 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களா செஞ்சால் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இதில் முதல்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தினமும் 5லேருந்து 10 முறை, அதாவது 5 to 10 டைம்ஸ் செய்ய சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லேயே 5 வகை சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வகையும் தினமும் ஒரு காலையிலையும் சாயந்தரமும் செய்யும்பொழுது ஒரு 10 மினிட்ஸாவது செய்யும் போது கண்டிப்பாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 5லேயும் ஒவ்வொன்றுத்தையும் 5 டைம்ஸ் 5 to 10 டைம்ஸ் செய்ய சொல்லுங்கள். முதல்ல பார்த்தோம்னா வால் ஸ்ட்ரெச். இந்த பிக்சரில் உள்ள மாதிரி செய்ய சொல்லுங்கள், சுவரை தள்ளுவது மாதிரி. அடுத்ததா பிரிட்ஜ் எக்ஸசைஸ். அதற்கு அடுத்ததா கேட் எக்ஸசைஸ். அடுத்ததா கோப்ரா ஸ்ட்ரெச். அடுத்ததா பார்த்தோம்னா டச் டோஸ். இந்த 5 வகையான ஸ்ட்ரெச் எக்ஸசைஸையும் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததா ஸ்கிப்பிங். ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப்பிங் விளையாட சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹைட்டு ஓரளவுக்காவது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஹேங்கிங் எக்ஸசைஸ். இந்த உடற்பயிற்சியை தினமும் 10 முறை செய்யணும். இந்த ஹேங்கிங் எக்ஸசைஸ் ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க செய்கிறது நல்லது. ஏன்னா 10 வயசுக்கு கீழே ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும், கை ரொம்ப வலிக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா சத்தான உணவு வகைகள். சத்தான உணவு வகைகள் சாப்பிட்டாலே நல்ல எலும்பு வளர்ச்சி அடைஞ்சு ஹைட் இன்க்ரீஸ் ஆவாங்க. மினரல்ஸ், விட்டமின், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் அண்டு கால்சியம் கலந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதில் பார்த்தோம்னா ஃபிஷ், சிக்கன், மில்க், எக், ஸ்டார்ச்சஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் கிரைன்ஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றதன் மூலம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணித்தரும். ஓகேங்களா? அடுத்ததாக குழந்தைங்க எப்பொழுதுமே 8 hours கண்டிப்பாக நல்ல டீப் ஸ்லீப்பிங், ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும். நல்ல தூக்கம் இல்லைனாலும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே மாதிரி உட்கார்ந்துருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நல்ல ஸ்ட்ரைட் போஸ்டரில் நடக்கணும். அவங்க சில பேர் என்னன்னா பெண்டூல் இந்த மாதிரி நடப்பாங்க, பெண்டூல் இந்த மாதிரி உட்காருவாங்க. அப்படி இருக்கிறது கூட அந்த போனோட வளர்ச்சியை பாதிக்கும். அதனால் எப்பொழுதுமே ஸ்ட்ரைட்டாக உட்காருது, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறத பழகணும். ஓகேவா? இப்போ மேலே சொன்ன தகவல் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு செவத்தில் சுவரில் வாலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்கன்னு. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் திருப்பியும் எவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.